Hello all, welcome to Study Buddy and in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Indian Economic Key Concepts by Shankar Ganesh. ஸோ இந்த புக் தான் வந்து எல்லோரும் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க, எல்லோரும் படிப்பீங்க. ஸோ அந்த புக்கு தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் தான் நான் யூடியூப்பில் போடுவேன். அண்ட் இந்த புக்கோட மிச்ச லெசன்ஸ்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் டெஃபினட்டாக எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும். அண்ட் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அண்ட் அமௌண்ட்டை வந்து ஒரே நேரத்தில் கட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையும் பே பண்ணலாம். அண்ட் அது இல்லாமல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கனாமிக்ஸ் ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் நான் எடுப்பேன் இல்லையா, த ஹிந்து அனாலிசிஸ். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கோர்ஸில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் எப்பப்போ அடுத்து என்னென்ன கிளாஸஸ் எடுப்பேன் அண்ட் நிறைய கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெலிகிராமில் தான் கிடைக்கும். ஸோ டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் ஒன் கனெக்ட் இருக்கும் ஸ்டடி படி டீம் கூடயும் அண்ட் யூடியூப் கூடயும். அண்ட் யூடியூப்பில் நான் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுறனோ இல்லையோ, பட் டெலிகிராமில் டெஃபினட்டாக வந்து போஸ்ட் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் குரூப் 1க்கு ரிலேட்டடான நிறையா ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்பப்போ வந்து என்னென்ன ஆக்சஸ் கிடைக்குதோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் சேவும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ நம்மக்கிட்ட எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்னு 3 பிரித்து தனித்தனியாக வந்து என்னென்ன புக் லிஸ்ட், ஏது படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்குறேன். அண்ட் அது இல்லாமல் வந்து ஒரு புக்கை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல, என்சிஆர்டி மட்டும் இல்லை, ஐசிஎஸ்சி புக்ஸ் அண்ட் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் புக்ஸ் இருக்குல்ல, அது சூப்பராக இருக்குது. ஸோ அதையும் வந்து தான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு ஹொலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் அண்ட் வந்து உங்களோட புக் லிஸ்ட்டை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வச்சு திருப்பி ரிவிஷன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் வந்து கிராக் பண்ணலாம். அண்ட் நான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் எடுக்கிறதுல எப்பவுமே நான் சொல்கிறது தான், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து ஓரியன்டாக ஃபுல்லாக ஹொலிஸ்டிக்காக படிங்க அப்படின்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். ப்ரிலிம்ஸ் மட்டும் கிராக் பண்ணி நீங்கள் மெயின்ஸ் கிராக் பண்ணல அப்படின்னா திருப்பி நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணணும் இந்த ப்ராசஸை. ஸோ உங்கள் ப்ராசஸை ஈஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் நம்மள்ட்ட ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் இருக்குது. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 100 rupees மட்டும் தான் டெய்லி வீடியோஸ்க்கு. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கிடைக்கும். அண்ட் மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் 100 rupees கோர்ஸ் முடிஞ்சக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 400 பே பண்ணிங்கன்னா ஃபுல் மந்தோட லைக் மந்த்லி கம்பைலேஷன்ஸ்னு சொல்லுவாங்களே, அது 50 pagesக்குள்ளே ப்ரிலிம்ஸ் பாயிண்டர்ஸ் மாதிரி கவர் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ மேலேருந்து அதை ஆரம்பிப்பேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து கீழே அதுவும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் உங்களுக்கு கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், எனக்கு இது டவுட்டாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டீம் கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அவங்க தெளிவாக உங்களுக்கு என்னென்ன கோர்ஸில் என்னென்ன எப்படி முடிப்போம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அண்ட் இது இல்லாமல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையும் பே பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கன்செஷன்ஸும் வந்து உண்டு. 20,000 மேலே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படும். அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். ஓகே, இப்போ இந்தியன் எக்கனாமி பார்த்திங்கன்னா இந்த புது புக் 3rd edition வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது வந்து கிரே கலரில் இருந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கோர்ஸில் வந்துட்டு இந்த PDF சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து இன்ட்ரடக்ஷன் டு எக்கனாமிக்ஸ், என்ன தான் இது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் இங்கே எடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தேர் ஆர் மெனி டெஃபினிஷன்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ், நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் ஆஸ் அ சப்ஜெக்ட் கீப்ஸ் ஆன் இவால்விங், ஸோ சப்ஜெக்ட் வந்து இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த டெஃபினிஷன் ஆல்சோ கீப்ஸ் இவால்விங். ஸோ டெஃபினிஷன்ஸ் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கே தெரியும், ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர். ஸ்டடிட் எக்கனாமிக்ஸ் ஆஸ் அன் இன்குவைரி இன் டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் த நேஷன். ஸோ இவர் எக்கனாமிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இன்குவைரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் த நேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து அவர் சொல்கிறாரு. தேர் ஆஃப்டர் லாட் மோர் மெனி எக்கனாமிஸ்ட் டிஃபைன்ட் எக்கனாமிக்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஓன் ரிசர்ச் அண்ட் பர்செப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்தவங்கள அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எக்கனாமிக்ஸை டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நன் ஆஃப் தெம் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட். பட் எதுவுமே வந்து இதுதான் எக்கனாமிக்ஸ்க்கு டெஃபினேஷன் அப்படிங்கிற மாதிரி யாருமே எதுவுமே எக்ஸெப்ட் பண்ணிக்கல. ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஹேவ் அன் ஐடியா அபவுட் எக்கனாமிக்ஸ் ரேதர் தென் ஹேவிங் அ டெஃபினிஷன். ஸோ உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சால் போதும், டெஃபினிஷன் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் a study that centers on resources. ஸோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ். உங்களை சுற்றியும் வந்து ரிசோர்ஸஸ் இருக்குங்க. ஸோ அந்த ரிசோர்ஸஸை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, அதுதான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ த ரிசோர்ஸ் மே பி abundant or scarce, natural or man-made, monetary or non-monetary. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை சுற்றி இந்த ரிசோர்ஸஸ் நான் சொன்னேன்ல, abundant நிறையா இருக்கும், இல்லைனா வந்து scarce ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் abundantனா வந்து வாட்டர், அதுக்கப்புறம் ஏர்லாம் நிறையா இருக்குது. பட் டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேர்ஸாக இருக்கும். நேச்சுரலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மரம் எடுத்துக்கோங்க, ஆனால் அந்த மரத்தை கட் பண்ணி ஒரு கட்டெலாம் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு மேன்மேடு. மானிட்டரி, காசெல்லாம் வந்து காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா மானிட்டரி. காசு கொடுக்காம ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நான் மானிட்டரி. ஸோ இந்த மாதிரி உங்களை சுற்றியும் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் செட் above for the reason the horizon of economics is widened. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹொரைசான் வந்துட்டு ரொம்ப வைடண்டான ஒரு விஷயம். எக்கனாமிக்ஸ் டீல் வித் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் லைக் டைமண்ட் அண்ட் ஆல்சோ ஏர் as resources available in plenty. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்கேர்ஸாக இருக்கிறது டைமண்ட், நிறைய அவைலபிளாக இருக்கிறது ஏர். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ப்ரைஸ் ஆஃப் போத். ஆனால் ரெண்டை பற்றின ப்ரைஸையும் வந்து பேசுது அப்படிங்கிறாங்க. இட் பாயிண்ட்ஸ் out the scarce nature of diamond as reason for its high price. As the air is available in plenty, it is not price. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, டைமண்ட் வந்து கம்மியாக இருக்கிறனால தான், ஸ்கேர்ஸாக இருக்கிறனால அதோட அமௌண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. பட் ஏர் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சதுனால அது வந்து நம்ம விலை போட்டு காசு போட்டு விற்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ட் ஆடம் ஸ்மித் இன் ஹிஸ் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்சர்வ். ஸோ ஆடம் ஸ்மித்தோட புக் வந்து இருக்குது, வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற புக். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, the things which have the greatest value in use have frequently little or no value in எக்ஸ்சேஞ்ச். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஏர் எடுத்துக்கோங்க, அதுக்கு ரொம்ப கிரேட்டஸ்ட் வேல்யூ. அது வேல்யூ பார்த்திங்கன்னா அது இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழவே முடியாது, அப்படி ஒரு விஷயம். ஆனால் வந்துட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம ஏதாவது வேல்யூ கொடுத்து காசு கொடுத்து அதை வாங்குகிறோம், அது ஒரு வேல்யூபிள் இல்லாத பொருள் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆன் த கான்ட்ராரி விச் ஹேவ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச் ஹேவ் ஃப்ரீக்வெண்ட்லி லிட்டில் ஆர் நோ வேல்யூ இன் யூஸ். ஸோ அதை அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. இதே டைமண்ட் பார்த்திங்கன்னா வந்து அது ரொம்ப மதிப்பாக வந்து பார்க்குறோம். ஸோ அது இல்லைனாலும் நம்மளால் இருக்க முடியும், பட் அது ரொம்ப தலையில் தூக்கி வச்சு ஆடுவோம், அந்த மாதிரி சொல்கிறாரு. நத்திங் இஸ் மோர் யூஸ்ஃபுல் தென் வாட்டர். ஸோ தண்ணியை விட வந்து இந்த உலகத்தில் எதுவுமே வந்து யூஸ்ஃபுல் இல்லைங்கிறாங்க. பட் இட் வில் பர்ச்சேஸ் ஸ்கேர்ஸ் எனிதிங் கேன் பி ஹேட் இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் இட். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக்கான கான்செப்ட்டுங்க. வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு அதை விட யூஸ்ஃபுல்லான பொருட்கள் வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட் 10 ரூபாவோ 20 ரூபாவோ கொடுத்து நீங்கள் அந்த வாட்டரை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அ டைமண்ட் ஆன் த கான்ட்ரரி has scarce any value in use, but a very great quantity of other goods may frequently be had in exchange for it. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணியை கொடுத்து நீங்கள் ஒரு நிறைய பொருளை வாங்கிட முடியாது, ஆனால் டைமண்டை கொடுத்து நீங்கள் நிறைய பொருட்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. He discusses about the exchange value of both water and diamond. The first one is available in plenty, the second one is scarce. So it is clear that it studies about both plentifulness and scarcity. ஸோ எக்கனாமிக்ஸ்னால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல்த் ஆஃப் நேஷன்ஸில் வந்து இதை பற்றி இந்த டைமண்ட் பற்றியும் இந்த ஏரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதில் கன்க்ளூஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு பிளென்டிஃபுல்னஸ் அப்படிதை பற்றியும் பேசுகிறாரு, ஸ்கேசிட்டியை பற்றியும் வந்து பேசுகிறாரு. ஸோ த காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் ஆல்சோ ஸ்டடிட், விச் இஸ் ரிலேட்டட் வித் abundance ஆஃப் மணி as well as scarcity or shortages of goods and services. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து கீழே பிளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருப்பேன். இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக எடுத்து போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ தயவுசெய்து பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தான் இங்கே என்ன நான் சொல்ல வரேங்கிறது புரியும். ஓகே இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இந்த பணம் அதிகமாக இருக்கிறது, பணம் குறையிறது கையில். ஸோ அதை பற்றியும் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க எக்கனாமிக்ஸில். அண்ட் அது இல்லாமல் பணம் அதிகம் இருக்கிறது, பணம் கம்மியாக இருக்கிறது மட்டும் இன்ஃப்ளேஷன் கிடையாது. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதிகமாக இருக்கிறதும் கம்மியாக இருக்கிறதும் இன்ஃப்ளேஷன் தான். இன்ஃப்ளேஷன்னால தான் நடக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் இட் இஸ் கிளியர் தட் எக்கனாமிக்ஸ் ஸ்டடீஸ் போத் ஸ்கேசிட்டி அண்ட் abundance. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையுமே படிக்குது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. பட் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த எக்கனாமிக் ஸ்டடீஸ் டிவோட்டட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் scarcity as human tendencies to care for the scarce resources. பட் நிறைய எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த இந்த டைமண்டை பற்றி தான் பேசுவாங்க தவிர தண்ணியை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து எது கம்மியாக கிடைக்குதோ அதை தேடி தான் அலைவாங்க அப்படிங்கிறாங்க. இட் இஸ் ஸ்டேட்டட் as a study that centers on resources for the reason it not only study about resources but also the factors. ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கிற ரிசோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ அந்த ரிசோர்ஸஸ் மட்டும் வந்து படிக்கிறது மட்டும் எக்கனாமிக்ஸ் கிடையாது, அந்த ரிசோர்ஸஸ்க்கு தேவையான ஃபேக்டர்ஸை படிக்கிறதும் எக்கனாமிக்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்னது ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேக்
ஹோல்டர்ஸ் இன்வால்வ் இன் கிரியேஷன். இப்போ நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன்னா நான் வந்து என்கிட்ட வந்துட்டு காசு இருக்காது, அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் கேட்பேன். ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ஆகும். அது மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் கன்சம்ஷன். ஸோ எங்கேருந்து நான் வந்து பொருட்களை வாங்குறேன், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், அண்ட் வந்து யாருக்காக நான் கட்டி இந்த வீடை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கன்சம்ஷன். இதை பற்றி வந்து ஹோலிஸ்டிக்காக படிக்கிறது தான் வந்து எக்கனாமிக்ஸ். இட் ஸ்டடீஸ் அபவுட் த அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், அலோகேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ரிசோர்ஸஸை எந்த இடத்துல எப்படி அலோகேட் பண்ணுறீங்க, அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருந்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்திருக்கும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது. And yeah, so allocation of factors of production, consumption pattern of factors of production. So consumption pattern na ipo and land labor la வந்து எப்படி மக்கள் கன்சியூம் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேல்யூ இருக்குது. இப்போ சென்னையில் ஒரு லேண்ட் இருக்குது அண்ட் வந்துட்டு கூர்கில் இல்லைனா ஒரு வில்லேஜில் ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா வந்து இந்த 2 லேண்டும் வந்து பார்த்திங்கன்னா எது அதிகமாக இருக்குன்னா அது டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த லேண்டோட வேலை அதிகமாக இருக்கும். ஸோ அது எப்படி கன்சியூம் பண்ணுறாங்க மக்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான். அண்ட் the motive and the aim of factors of production, behavior of factors of production and consumers, and the psychology behind these motives and aims and behavior and so many other things. இதெல்லாம் நீங்கள் கொலாப் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டால் தான் அங்கே எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மீன் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 2 மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்டு வேணுங்க. லேண்ட் இல்லாமல் எதையுமே உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அடுத்து இந்த லேண்டில் லேபர் இருக்கணும். லேபர் இருந்தக்கப்புறம் கேபிட்டல் இருக்கணும், காசு இருக்கணும். ஆண்டர்ப்ரெனர்னால் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து எப்படி தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்டு வேணும். ஸோ இது தாங்க ஆண்டர்ப்ரெனர்ஷிப், லேண்ட், கேபிட்டல், லேபர். ஸோ த லேண்ட் இஸ் the base to establish production unit. ஸோ நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா எனக்கு லேண்டு வேணும். அப்புறம் நான் ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னா எனக்கு லேண்டு வேணும். அண்ட் சம்டைம்ஸ் த சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். இப்போ நான் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வைக்க போகிறேன்னா அதில் தான் காட்டன் வந்து வளர்த்துவேன். ஸோ அதுக்கு எனக்கு லேண்டு வேணும். லேபர் கான்ட்ரிபியூட்ஸ் மைட் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. இப்போ லேபர் அப்படின்னா வந்து நான் என்னோடய மைண்டையும் என்னோடய கையும் காலையும் எல்லாம் ஒன்றா போட்டு கட்டி போட்டு வேலை செஞ்சால் அப்படி தான் வந்து நான் அவுட்புட் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு. ஸோ இந்த லேபரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, இந்த ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கேபிட்டல் வேணும். ஆண்டர்ப்ரெனர் அப்படிங்கிறது இந்த எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து அண்ட் புட்ஸ் இட் இன்டு யூஸ் டு ப்ரொடியூஸ் வாட் பெஸ்ட் கேன் பி ப்ரொடியூஸ் யூஸிங் திஸ். எப்படி நம்ம ப்ராஃபிட்டபுளாக வந்து இந்த விஷயத்தை வெளியே எடுப்போம் அப்படிங்கிறது அந்த ஆண்டர்ப்ரெனர்ஷிப் மூளை. ஸோ த ஆண்டர்ப்ரெனர் மேபி இதர் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட். ஸோ கவர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ சோஷியலிஸ்டிக் கண்ட்ரி ரஷ்யாலெலாம் எடுத்துட்டிங்கன்னா ஆண்டர்ப்ரெனர் வந்து கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதே யூஎஸ்ஏல எடுத்துட்டிங்கன்னா ஆண்டர்ப்ரெனர் வந்து ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ ஸ்டடி அண்டர் கண்ட்ரோல்டு அட்மாஸ்ஃபியர். கண்ட்ரோல்டு அட்மாஸ்ஃபியர்னால் வந்து ஒரு லேப் மாதிரி. இப்போ ஒரு லேபில் வந்து நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன், ப்ராக்டிக்கலாக அதை வந்து நான் வெளியில் எக்ஸிபிட் பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃபில் சொல்லியிருப்பாங்க. So in the technical specification of a car, the mileage of the car is mentioned as example of 22 km per liter. இது நான் ரீட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ என்ன க்ரெக்ஸுங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு காரை வந்து லெபார்ட்டரியில் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு 1 கிலோமீட்டருக்கு ஒரு லிட்டர் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா 22 கிலோமீட்டர்ஸ் வந்து அது மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த காரை நீங்கள் ரோட்டில் எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறீங்க. அப்போது 22 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணுமா இல்லையா ஒரு லிட்டர் நீங்கள் அடித்தா? ஆனால் அப்படி ஆகாது. ஏன் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஏன் வந்துட்டு லேபில் டெஸ்ட் பண்ணும்போது அப்படி ஆகுது, வெளியே கார் வரும்போது மட்டும் அப்படி ஆக மாட்டேங்குது, கம்மியாக? ஃபார் எக்ஸாம்பிள் 19 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் தான் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணும்போது ரோடு ஒழுங்காக இருக்கும், டயர் ஒழுங்காக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக பார்த்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அண்ட் டிராஃபிக் இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நேர் ரோட்டில் போகும். அப்போ உங்களுக்கு மைலேஜ் அதிகமாக கொடுக்கும். அதே நீங்கள் ரோட்டுக்கு அந்த கார் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி டிராஃபிக் இருக்கும், நிறுத்தி போவீங்க, பிரேக் அடிப்பீங்க, ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கான்னு தெரியாது, அது இதுன்னு எல்லா ஃபேக்டர்ஸும் உங்களை சுற்றி இருக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு அந்த மைலேஜ் வந்து குறையுது அப்படிங்கிறாங்க. ஸோ எக்கனாமிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் வந்து எல்லாமே வந்து தியரிஸாக தான் இருந்தது எக்கனாமிக்ஸில். ஸோ லேப் மாதிரி தான் வந்து அந்த எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து தியரிஸை டெஸ்ட் பண்ணதெல்லாம் லேபில். ஆனால் அது வாழ்க்கை நடைமுறைக்கு வரும்போது வந்து நிறைய மாறும் எக்கனாமிக்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை ஒரு கார் கூட வந்து உங்களை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பேராகிராஃபில் முடிக்கிறாங்க. ஓகே இந்த சேம் லாஜிக்கை வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ்க்கும் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ லேபில் இருக்கிற மாதிரியே வந்து வெளியிலும் இருக்காது. பட் லேபில் பண்ணுற அந்த எக்கனாமிஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ரொம்ப வேரியேஷன் இல்லாத மாதிரி ஒரு லெவலில் வந்து கொண்டு வந்து இதுதான் தியரிப்பா அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வேர் டு ஸ்டார்ட்.
இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இட் சேஸ் இஃப் த ப்ரைஸ் இஸ் ஹை த டிமாண்ட் இஸ் ஹை ஃபார் த ப்ராடக்ட். ஓகே, நோ, let us start from here. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். In the same logic is applicable for economics. The lab conditions are laid in the form of assumption when it comes to the study of economics. The economics theories and models are created under specific condition and assumptions. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அசியூம் பண்ணி தான் ஃபஸ்ட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the demand theory considers that demand for goods and services are based on the level of price for that particular good and services. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் ஒரு பொருள் வச்சுருக்கேன், அந்த பொருளோட விலையை பொறுத்து தான் அதுக்கான டிமாண்ட் இருக்கும். இப்போது வந்து ஒரு ஐஃபோன் இருக்குது, அந்த ஐஃபோனோட விலை வந்து 2 லட்சம் அப்படின்னு வச்சேன்னா அந்த ப்ரைஸை பார்த்து தான் வந்து மக்கள் வந்துட்டு வாங்குறதா வேணாமண்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து அந்த டிமாண்டை வந்து முடிவு பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில். அண்ட் இட் சேஸ் இஃப் த ப்ரைஸ் இஸ் ஹை த டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் இஸ் லோ. ரொம்ப ஹையாக இருந்தால் அதோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிருங்கிறாங்க. அண்ட் வைஸ் வர்ஸா. ஸோ ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தால் நிறைய மக்கள் வந்து ஓடுவாங்க அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. இட் இஸ் செட் ஸோ பிகாஸ் த தியரி ஆஃப் டிமாண்ட் அஸ்யூம்ஸ் அதர் ஃபேக்டர்ஸ் தட் ஹேஸ் இம்பேக்ட் ஆன் டிமாண்ட் ரிமைன் அன்சேஞ்ச். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ப்ரைஸை வச்சு மட்டுமா அவங்களால வந்துட்டு டிமாண்டை வந்து முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. இந்த எக்கனாமிக்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸையும் டிமாண்டையும் எடுத்துட்டிங்கன்னா ப்ரைஸை வந்துட்டு மாறி வைப்பாங்க. ப்ரைஸ் இல்லாமல் மிச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அன்சேஞ்ச்டு, இட் ரிமெயின்ஸ் அன்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. வேறு எதையும் மாற்ற மாட்டாங்க, மிச்சதெல்லாம் அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுருவாங்க. ப்ரைஸை மட்டும் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் மட்டும்தான் இங்கே வந்து போட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. மிச்சது எந்த ஃபேக்டர்ஸையும் வந்து அக்கௌண்டபிளாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த சென்ஸ் வந்து அது இருக்கிறபடி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ இதை தான் வந்து சொல்கிறாங்க. பட் இன் ஆக்சுவாலிட்டி இட் இஸ் நாட் இந்த கேஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக பட் இப்படி நடக்காது, நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்துட்டிங்கன்னா இப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. There are many other factors other than the price that has influence on the demand. ஸோ நான் சொன்ன மாதிரி டிமாண்டுக்கும் ப்ரைஸ்க்கும் மட்டும் சம்மந்தம் கிடையாது. டிமாண்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் வேறு இது கூடயும் வந்து கனெக்ட் இருக்கும். The reason for making these assumptions are that the factors considered in theory are playing major role in deciding the outcome of the interplay of these factors. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல வந்து டிமாண்டும் ப்ரைஸையும் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் தான் வந்து மேஜர் ஃபேக்டராக இருக்குது. இப்போ நார்மலாக நான் இப்போ ஒரு கடைக்கு போகிறேன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் அதை எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. The other things do not have a significant influence but at the same time they cannot be ignored. ஸோ significant influence இருக்காது தான், பட் அதை வந்து இக்னோர் பண்ண முடியாது மிச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்படிங்கிறாங்க. The second reason for assumption is to simplify the study and build a base theory based on which further complicated study can be done by considering all of the factors that have impact or influence on the issue under consideration. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மிச்சதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டடி பண்ணுவோம் டெஃபினட்டாக. பட் இப்போதைக்கு ஒரு ஒரு குட்டி கல்லேருந்து ஆரம்பித்தா தான் பெரிய கல்லில் போய் முடிக்க முடியும். ஸோ அதனால நாங்கள் வந்துட்டு ப்ரைஸையும் டிமாண்டையும் எடுத்து மிச்சதெல்லாம் வந்து அன்சேஞ்சாக வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் போக போக நிறைய தியரிஸ் வர இவால்வ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த அசம்ஷன்ஸ் ஆஃப் அதர் வேரியபிள்ஸ் பீங் அன்சேஞ்ச் இஸ் கால்ட் அஸ் ceteris paribus. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நான் எடுத்திருக்கேன். யூடியூப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஆர்பிஐ பற்றி எடுத்திருப்பேன். அண்ட் ஆர்பிஐக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணும், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போர்டில் எடுத்திருப்பேன். ஸோ இந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா அதில் ceteris paribus பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை தயவுசெய்து போய் பாருங்கள். ஸோ இப்போ சொல்கிற வீடியோஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல் லெசன் முடிச்சக்கப்புறம் அதை போய் பாருங்கள். அண்ட் பார்த்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ ceteris paribusனால் என்னென்னா, இவ்வளோ நேரமாக நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ப்ரைஸையும் டிமாண்டையும் மட்டும் நான் வந்து கம்பீட் பண்ணிக்கிறேன், மிச்சதெல்லாம் வந்து நான் அன்சேஞ்சாக வச்சுக்கிறேன், மிச்ச ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து ceteris paribusன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் விஷயம். அண்ட் திஸ் காமன்லி யூஸ்ட் ஃப்ரேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆல் அதர் திங்ஸ் பீங் அன்சேஞ்ச் ஆர் கான்ஸ்டன்ட். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் எக்கனாமிக்ஸ் டு ரூல் அவுட் த பாசிபிலிட்டி ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ் சேஞ்சிங். தட் இஸ் a specific casual relation between 2 variables is focused. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ப்ரைஸையும் டிமாண்டையும் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இந்த 2 வேரியபிள்ஸை. மிச்சது எல்லாத்தையும் வந்து அன்சேஞ்சோ இல்லை கான்ஸ்டண்ட்டாக அப்படியே வந்து வச்சிடறாங்க. அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து ceteris paribus. ஓகேங்களா. ஸோ the way the laboratory checked cars and seed eelsனால் வந்து நீங்கள் லேபில் வைக்கிற ஒரு குட்டி மரம் வந்து அழகாக கண்காணிச்சிட்டே இருப்பீங்க அந்த ஒரு மரத்தை. ஸோ அது வந்து அழகாக வளரும். அதே எடுத்துகிட்டு போய் வந்து ஃபீல்டில் வச்சிங்க அப்படின்னா நிறைய மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த சீட்ஸ் வந்து சிலது வந்து டிஃபால்ட் ஆயிரும். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. seeds yield less on the field. The economic theories deliver less in practice as the world is more complicated than what is considered while building economic theories and models. என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் ப்ராக்டிக்கலாக வரும்போது இந்த வேர்ல்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், பட் ஒரு லேபுக்குள்ளே நீங்கள் தியரியோ மாடலோ பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியான விஷயம் அப்படிங்கிறாங்க. But the economic theories and models do not fail the world as due care is taken while building it and framing it to make as much as closer to the realities of the world. என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் லேப்லேயும் ப்ராக்டிக்கல் தியரிலையும் வந்து
வேறையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, லேபில் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கிற மாதிரி தான் வந்து கொஞ்சம் க்ளோஸ் கன்சிடரேஷனோட தான் வேலை செஞ்சு தியரிஸ்லாம் வந்து பில்டப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 2 மெயின் ஸ்ட்ரீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸில் 2 வகையான எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஒன்று மைக்ரோ, ஒன்று மேக்ரோ. ஸோ த டேர்ம் மைக்ரோ இஸ் யூஸ் டு இண்டிகேட் சம்திங் ரிலேட்டிங் டு அ ஸ்பெசிஃபிக் ஏரியா ரேதர் தென் அ ஜென்ரல் ஒன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்ரோனா ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்பீங்க. மேக்ரோ அப்படின்னா ஜென்ரலாக பார்க்குறது, சின்ன விஷயத்தை விட்டுருவீங்க. லைக்வைஸ் த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடிஸ் அ ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் எக்கனாமிக்ஸ். லைக் இப்போ மைக்ரோனா இப்போ என்னை பற்றி படிக்கிறது, இல்லை ஸ்மால் குரூப் ஆஃப் லேபரர்ஸை பற்றி எடுத்து அவங்கள பற்றி படிக்கிறது, இல்லை ஒரு கம்பெனியை பற்றி ஃபர்மை பற்றி படிக்கிறது தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் வந்து நம்ம நேஷன் ஃபுல்லாத்தையும் பற்றி படிக்கிறது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ த ஸ்டடி ஆஃப் டிமாண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் அ ப்ரொடக்ஷன் யூனிட் விச் இஸ் கால்ட் அஸ் ஃபர்ம் ஆர் கவர்ட் அண்டர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ நான் சொன்னது எதை சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஸ்டடி ஆஃப் டிமாண்ட் ஆஃப் த நேஷன், த ப்ரொடக்ஷன் சப்ளை லெவல் ஆஃப் நேஷன், த ஜென்ரல் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸெட்ரா ஆர் கவர்ட் அண்டர் த மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ ஒரு நேஷனை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க, அதில் நேஷனோட டிமாண்டை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு நேஷனோட எம்ப்ளாய்மெண்ட் பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கேர்ஃபுல் ரீடிங் ஆஃப் த ஃபாலோயிங் டேபிள். ஸோ இந்த டேபிளை பார்த்து நீங்கள் மைக்ரோ எக்கனாமிக்ஸாக அது மேக்ரோ எக்கனாமிக்ஸாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். இது முடிக்கோங்க. ஸோ குவான்டிட்டி ஆஃப் ஆரஞ்ச் டிமாண்டட் பை அஸ்தா மத்தூர். ஸோ இது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஆரஞ்சை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க, அண்ட் ஒருத்தரை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. ஒருத்தரை பற்றி அப்படின்னு வந்துட்டாவே அது வந்து மைக்ரோ தான். ஸோ குவான்டிட்டி ஆஃப் ஆரஞ்ச் டிமாண்டட் இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸோ இதுவும் வந்து ஆரஞ்ச் ஒன்று தான். ஸோ அதுவும் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்லாம் வரும். இப்போ இங்கேயும் வந்து ஆரஞ்சை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க, டிமாண்டட் பை இந்தியா, ஒரே ஒரு குவான்டிட்டியை மட்டும் தான் பேசுகிறாங்க ஆரஞ்ச். ஸோ அது வந்து எஸ். ஸோ இது வந்து மைக்ரோ. குவான்டிட்டி ஆஃப் ஆல் ப்ராடக்ட்ஸ் டிமாண்டட் பை இந்தியா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் வருது. ஸோ அது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்குள்ளே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் ஆரஞ்ச் இன் நாக்பூர், ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் ஒன்றுன்னு வந்தாவே மைக்ரோ. இங்கே ஆல் ப்ராடக்ட்ஸ் வந்து அது மேக்ரோ. இப்போ லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க, அப்போ அது மைக்ரோவில் வரும், மேக்ரோவில் வராது. அண்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இந்தியா முழுக்க பேசுகிறது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸில் வரும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் புக்ஸ் லுக் அட் எக்கனாமிக் ஃப்ரம் த மேக்ரோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ சங்கர் கணேஷ் வந்து படிச்சிங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நான் கோர்ஸில் வந்துட்டு 11th 12th மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் சங்கர் கணேஷ் மட்டும்தான் போடுவேன். அண்ட் கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 11th 12th இருக்கிற மேக்ரோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக்கில் வந்து இவ்வளோ தான் பேசியிருக்காங்க. அண்ட் ஸோ ஃபஸ்ட் சாப்டர் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். செகண்ட் சாப்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நேஷ்னல் இன்கம் பற்றி பேசியிருக்காங்க. நேஷ்னல் இன்கம் படிக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் நேஷ்னல் இன்கம்குள்ள ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி இதெல்லாம் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, ட்ரிக்கோட ஞாபகம் வச்சுக்கிறது அண்ட் கான்செப்ஷுவலாக ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் எக்கனாமிக்ஸை வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதி கிளியர் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸ் நீங்கள் கான்செப்ஷுவலாக படிக்காமல் மக்கப் பண்ணிட்டோ இல்லை வந்து வேறு எப்படியோ படிச்சுட்டு போனாலும் வந்து எக்ஸாமில் ஒர்க் அவுட்டே ஆகாது. அண்ட் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் எக்கனாமிக்ஸ் சர்வே அண்ட் பட்ஜெட்லாம் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேருந்தே கிட்டத்தட்ட 7 to 10 கொஷின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது, டேரெக்டாக வந்திருந்தது எல்லா கொஷின்ஸும். ஸோ எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கிறது, எப்படி டீகோட் பண்ணுறது, ஸோ கிட்டத்தட்ட வந்து 20 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் எடுக்கிற கோர்ஸ்லேருந்தே வந்து டேரெக்டாக 10 கொஷின் வந்துருச்சு. கான்செப்ஷுவலாக மிச்சதெல்லாம் நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கலாம். பட் டேரெக்டாக 10 கொஷின் வருது அப்படின்னா வந்து மிச்ச 10 கொஷினை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சங்கர் கணேஷ் புக்கு முடிச்சுட்டு 11th 12th புக்கு முடிச்சிட்டாவே வந்து உங்களுக்கு போதும், அதுவே போதும். அண்ட் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை கையில் வச்சுட்டே இருங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் இது கூட சேர்ந்து தான் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸும் நான் எடுத்துருவேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் எக்கனாமிக்ஸ் என்ன வருதோ அதுவும் கவர் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு நான் ஹொலிஸ்டிக்காக கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அது ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இதுதான். ஏன்னா நீங்கள் வெறும் ஸ்டாட்டிக் மட்டும் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வர எக்கனாமிக்ஸ் கொஸ்டினை உங்களால் டீல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் அதையும் இன்டிகிரேட்டடாக சேர்த்து எடுக்கிறேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும், கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இப்போவே மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் வந்து கோர்ஸோட ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த டீம் தான் டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் டிசம்பருக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இருக்கிறபடி அந்த ப்ரைஸ் லெவல் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா டிசம்பருக்கு அப்புறம் வந்து டிமாண்ட் அதிகமாகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிமாண்ட் ஆகிறனால வந்து கோர்ஸஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் கவர் பண்ணியாச்சு. நாளைக்கு நம்ம செகண்ட் சாப்டர் கவர் பண்ணுவேன். அண்ட் தட்ஸ் ஃபார் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.